கைஸ் வணக்கம். டிஎன்பிசி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில். ஸோ இப்போ கவுன்சிலிங்ல ஒரு சின்ன வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஎன்பிசி ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து ஆக்சிடென்ட்ல அவரால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓகே, மறு வாய்ப்பு அப்படிங்க கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 கவுன்சிலிங்ல சப்போஸ் ஒருத்தர் கவுன்சிலிங் அட்மிட் பண்ணிருக்காங்க, ஆனா அவரால் அட்டன் பண்ண முடியாத பட்சத்தில் அவரோட பேரண்டோ மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் இல்லை அப்படின்னா அவங்களோட ரத்த சொந்தத்தை சேர்ந்தவங்க யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களோட சார்பா கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஆனா அதுக்கு வந்து தகுந்த ப்ரூஃப் வந்து நீங்க எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கான சர்டிபிகேட்டும் அப்படிங்கிறது உங்களோட மெமோலயே இருக்கும். அதை வந்து நீங்க அந்த சர்டிபிகேட் வந்து ஃபில் பண்ணி மெமோவோட அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த குரூப் 4 அப்படிங்கிறது கவுன்சிலிங் இது முடிய போகுது. கரெக்டா? நெக்ஸ்ட் வீக் வந்து ஆரம்பிக்க போகுது. அடுத்த கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா வரப்போற குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்கும் நல்லா படிங்க. ஸோ இதுக்கு நம்ம அடால நிறைய பெஸ்ட் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் போய்கிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மெகா பேக்லாம் எடுத்துக்கோங்க. டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கு.